வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். தரித்திரம் நீங்க பரிகாரம். நிறைய ஜோதிட டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்ருக்கோம். கூடவே இந்த ஏன்னா கொடிது கொடிது வறுமை கொடிதுன்னு அவ்வை பாட்டி சொல்லியிருக்கு. நிறைய பேர் அந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறார்கள். அவங்களால முடிஞ்சதை வேலைகளை செஞ்சு தான் பார்க்குறாங்க. ஆனால் எல்லாருக்குமே அந்த யோகங்கள் என்பது கிடைப்பதில்லை. மளிகை கடை வச்சுருக்கவங்கலாம் பெரிய ஆள் ஆகிடுறதில்ல. ஒரு சிலருக்கு நல்ல யோகம் இருக்கும், நல்ல பிக்கப் ஆகும், நல்ல பிஸ்னஸ் பண்ணுவான், வாடிக்கையாளர் நல்லா வருவான். அதே போல் தான் வியாபாரம்னு எடுத்துக்கிட்டால் காய்கறியிலேருந்து தள்ளுவண்டி கடையிலேருந்து எல்லாம் பெரிய லெவல் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் இருக்குது. செய்தொழில் செய்யக்கூடிய தொழில்களில் நிறைய வேலைகள் இருக்குது. நவக்கிரகங்களுடைய காரகத்துவங்கள் சார்ந்த வேலைகள் நிறைய இருக்குது. அது இந்த காலத்தில் உத்தியோகம் என்பது எண்ணிலடங்காத உத்தியோகம் இருக்குது. படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க. போய் சரியான சம்பளம் இல்லை, படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை என்கிற அந்த ஒரு தாக்கம், அதனால் திருமண தடைகள் உண்டாகிறது. காலகாலத்தில் எதுவும் சரியாக நடக்கிறதில்ல அப்படிங்கிற ஏக்கம் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. பொதுவாக ஜாதகத்தில் 2ஆம் இடம் என்று சொல்லப்பட்ட இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் என்று சொல்லப்பட்டது. தனம் என்று சொல்லப்பட்ட பொருளாதாரத்தை முக்கியமாக சொல்லக்கூடிய இடம். அதே போல் 12ஆம் இடம் என்று சொல்லப்பட்ட குருவனுடைய வீடும் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் ஆகிறது. நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா குரு பெரும்பணம் என்று சொல்லப்பட்டது. சுக்கிரன் வந்து லிக்விட் கேஷ். அன்னாடம் நம்ம கையில் புழங்கக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அந்த புழங்கக்கூடிய பணத்துக்கு அதிபதி சுக்கிரன். பெரும்பணம் என்று சொல்லப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படக்கூடிய பணம், ஃபிக்ஸட் டெபாசிட்டு, கோல்டு, அசட்டு, இது எல்லாமே குரு. ஸோ இதை எப்படி நாம் வந்து சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலமாக, இது வந்து வேதங்களிலே சொல்லப்பட்ட, அதையும் சொல்லலாம், கோயில் பரிகாரம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாராலையும் சமஸ்கிருதம் படிக்க முடியாது. கனகதாரா ஸ்தோத்திரம்னு இருக்குது. ஆதிசங்கரருடைய சின்ன குழந்தை ஆதிசங்கரர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிராமண குழந்தை, அவர் பிச்சை எடுத்து தான் பிராமணம் பிழைக்கணும். அந்த காலத்து நியதி. தனக்குன்னு நம்ம எதுக்கும் அடுத்த வேலைக்கு எடுத்து வைக்கக்கூடாது. பிராமணங்கிறவன் இதிகாச புராணங்கள், அதாவது தர்மத்தை காப்பவனாக, கோயிலை தேவதைகளை வழிநடத்துபவனாக, ஒரு சிறந்த குருவாக, அரசர் காலத்திலே அரசர்களால் காப்பாற்றப்பட்டு போஜனங்களுக்கு தேவையானது செய்யப்பட்டது. அரசர்களுக்கு அப்புறம் கோயில் நிர்வாகம் அந்த மாதிரிலாம் போனாங்க. அவர்கள் வேத பாராயணம் செய்து வேதங்களை காப்பாற்றி வந்தார்கள். அந்த பாரம்பரியமான குடும்பத்திலே அடுத்த வேலைக்கு உணவு என்பது பிச்சை எடுத்து தான் சாப்பிடணுங்கிறது அவங்களுடைய குடும்ப நீதி. அந்த நீதிப்படி அந்த பிராமண சிறுவன் பிரம்மச்சாரி ஒரு அக்ரஹாரத்திலே பிச்சை எடுக்கும்போது அங்கே ஒரு தாயானவள், ஒரு குடும்பம், ஒரு ரொம்ப வறிய குடும்பம், அந்த ஆத்து மாமா வெளியே போயிருக்கார். அவர் வந்து ஒரு விரதம் இருக்கார். அன்றைக்கி ஏகாதசி விரதம் வச்சுருக்காங்க. எதுவுமே ஏகாதசி தான் அவங்க வீட்டில். கிடைச்சாதான் உண்டு, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு வறுமை. ஒரு அழுகி போன நெல்லிக்காயை அந்த அம்மா எடுத்து வச்சு, ஆற்றுக்கார் வந்தால் அந்த நெல்லிக்காயை சாப்பிட்டு தான் வந்து விரதத்தை முடிக்கணும். ஏன்னா ஆற்றுல வேறு எதுவும் இல்லை, எல்லாம் ஜீரோ. பானையில் நெல் இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உப்பு இல்லை, மிளகாய் இல்லை, எதுவுமே இல்லை. அவ்வளோ ஒரு வறுமையான குடும்பம். அந்த சிறுவன் அந்த வறுமையை அறியாதவன். ஓரளவுக்கு அவனுக்கு அந்த இது உண்டு. அந்த கிரகத்தினுடைய வாசலிலே வந்து பிட்சை கேட்கிறான். பவதி பிக்ஷாந்தேகி என்று கேட்கிறான். வந்தவனுடைய அந்த பால்வடியும் முகத்தை பார்த்து அந்த தாய் கண்ணீர் மல்கி, அடப்பாவி, ஒரு சின்ன குழந்தை வந்து நம்ம ஆற்றுல பிட்சை கேட்குது, நம்மளால் போட முடியலையே, என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறான். முதல் தரம் கேட்டான், 2ஆவது தரம் கேட்டான், 3 தடவைக்கு மேலே கேட்கக்கூடாது. அதுலேயும் நியதி உண்டு.
சாஸ்திரங்களில் அவ்வளோ நீதிகள் உண்டு. இவன் 3வது முறை எங்கே கேட்டு விடுவானோ என்கிற அந்த பதட்டத்திலே தாய் ஓடி வந்து என்ன செய்கிறாள், தன் கணவனுக்காக வைத்திருந்த அந்த நெல்லிக்கனியை பிச்சையாக போட்டு விடுகிறாள். கண்ணா, எங்கள் ஆற்றுல இதுதான் இருக்குது, கோச்சிக்காத சாமி. அவன் அங்கே பார்க்கிறான். இந்த ஏழை தாயினுடைய நிலைமையை பார்த்து மகாலட்சுமியிடம் வாதிடுகிறான். ஏன்னா வந்தவன் சாதாரண ஆள் இல்லையா, ஆதிசங்கரன், ஈஸ்வர் ஸ்வரூப். ஈஸ்வரனே பிள்ளையாக வந்து வாசலிலே பிச்சை கேட்கிறான். தாயாரிடத்திலே அந்த குழந்தை, அதாவது மகாலட்சுமியின் இடத்திலே வாக்குவாதம் செய்து, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க, அதுக்குள்ளெல்லாம் போனால் நமக்கு எதுவும் புரியாது. ஆதிசங்கரருடைய அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் என்பது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கிறது. அந்த ஸ்தோத்திரத்தை அங்கே பாராயணம் செய்து மகாலட்சுமியிடம் தர்க்கம் செய்து, அந்த அம்மா என்ன சொல்கிறா, போன ஜென்மத்தில் இவன் பண்ண பாவம் புண்ணியத்தெல்லாம் கணக்கு பட்டியல் போட்டு காட்டுறான். அதுக்கு அந்த குழந்தை கொஞ்சம் கூட என்ன பண்ணலைங்க, காம்ப்ரமைஸே பண்ணல. முடியாது, நீ கொடுத்து தான் ஆகணும், நான் கேட்கிறேன் கொடுவேங்கிறார். அதனால் அந்த அம்மா கூரையை பிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறா, தங்க நெல்லிக்கனிகளாக வீட்டிலே கொட்டி விடுகிறது. கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுன்னு கொடுக்கும்பாங்க, அந்த மாதிரி. ஸோ இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் தினசரி பாராயணம் செய்யுங்க. அதாவது உங்களால் முடியலன்னா யூடியூப்பில் போட்டு வச்சுட்டு மகாலட்சுமி படத்தை வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வையுங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு வெத்தலைப்பாக்கு, ஒரு பழம், ஒரு தேங்காய் முடியல கூட வெத்தலைப்பாக்கு, பழம், ஊதுபத்தி வச்சு மனதார அந்த தாயாரிடம் விளக்கேற்றி வைத்து வேண்டிக் கொள்ளும். தினமே செய்யலாம். முடியாதவங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையாவது கண்டிப்பாக செய்ய வேண்டும். முக்கியமாக நீங்கள் இங்கே நெல்லிக்கனியை வந்து பிரசாதமாக படைக்க வேண்டும். நெல்லிக்கனி என்ன பண்ணிடணுங்க, இப்போ நெல்லிக்காய் எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க, முழு நெல்லிக்காய். நான் சொல்கிறது அரை நெல்லிக்காய், இந்த வரி வரியாக இருக்கும், அது இல்லை. முழு நெல்லிக்காய் உருண்டையாக இருக்கும். இங்கே வந்து தேவதன அம்சம்னு ஒரு அம்சம் இருக்குது. அதை பற்றி ஏன்னா ஜோதிடர்களுக்கு இது பயன்படக்கூடிய விஷயமா ஒரு 2 பாயிண்ட் சொல்லிடலாம். அது என்ன சார் தேவதன அம்சம்? தன அம்சம்னா முதல்ல என்ன? அம்சம் என்பது நவாம்சத்தை குறிக்கிறது. ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அம்சத்திலே தனக்கு 2வது வீட்டுக்கு போகுது, தன அம்சம் என்று பெயர். உதாரணத்துக்கு மேஷத்தில் அஸ்வினி 4 பாதங்கள் உண்டு. அஸ்வினி பரணி, அஸ்வினிலே 4 பாதங்கள் உண்டு, பரணி 4 பாதம், கிருத்திகை 1ஆம் பாதம் உண்டு. நவாம்சம் தெரிந்தவர்களுக்கு இந்த அஸ்வினி 4 பாதமும் எந்த வீட்டிலே போய் நிற்கும் என்று தெரியும். முதல் பாதம் அதே வீட்டிலே இருக்கும், மேஷத்திலே இருக்கும். 2ஆம் பாதம் ரிஷபத்திலே போகும், 3ஆம் பாதம் மிதுனத்திலே, 4ஆம் பாதம் கடகத்திலே இருக்கும். இப்போ அந்த கேதுவனுடைய 2ஆம் பாதம் இருக்கு இல்லையா, 2ஆம் பாதம் ரிஷபத்துக்கு போகுதா இல்லையா? அப்படி போகக்கூடிய அந்த 2ஆம் பாதத்திலே ஒரு கிரகம் நிற்கும் போது அது தன அம்சத்திலே போயிருக்கும். அந்த அம்சத்திலே 2வது வீட்டுக்கு போகக்கூடிய கேதுவனுடைய 2ஆம் கால் பாதம் வாங்கக்கூடிய எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அது அம்சத்திலே ரிஷபராசிக்கு செல்லும் என்கிற கணக்கு. இதுதான் தன அம்சம். இந்த தன அம்சங்கிறது எல்லா ராசிலையுமே வந்துடும். ஒரு சில ராசியில் வராது, நிறைய ராசிகளில் வந்துடும். அதாவது அந்த ஆமாம், ஏன்னா அது ஒவ்வொரு மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே ஆரம்பிக்கும். ரிஷபத்தில் வரும்போது எங்கேருந்து ஆரம்பிக்கும்? மகரத்துலேருந்து ஆரம்பிக்கும். மறுபடி மிதுனத்துக்கு வரும்போது மிதுனம் எதில் ஆரம்பிக்குது? மிருகசீரிஷம் 3ஆம் பாதம், துலாத்திலிருந்து ஆரம்பிக்கும். நான் சொல்கிறது நவாம்சத்தை சொல்லிட்டு இருக்கேன். இப்படி வரும்போது தான் நின்ற வீட்டிற்கு 2வது வீட்டிலே ஒரு கிரகம் நவாம்சத்திலே போய் விழும்போது மேஷத்தில் இருந்தால் ரிஷபத்துக்கு போகணும், ரிஷபத்தில் இருந்தால் மிதுனத்துக்கு போகணும். ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போகக்கூடியது எது? ரோகிணி 3ஆம் பாதம். ரோகிணி 3ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் நின்னா ராசியிலே ரிஷபத்திலே இருக்கக்கூடிய அந்த கிரகம் நவாம்சத்தில் எங்கே போகுங்க? மிதுன வீட்டுக்கு போகும். அப்போ 2வது அம்சம் தன அம்சம் என்று சொல்லப்பட்டது. எதுக்கு இவ்வளவுன்னு சொல்கிறேன்னா, அந்த தேவதன அம்சம் என்பது கேதுவனுடைய 2ஆம் பாதம். தேவதனாம்சம் என்பது கேதுவனுடைய 2ஆம் பாதம். கேதுவுக்கு 2வது நட்சத்திரமாக இருக்கக்கூடியது பரணி, அதாவது காலபுருஷை 2வது நட்சத்திரம். தாராபகன் ரீதியாக பார்க்கும்போது
பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் என்பது எதில் வந்துடுதுங்க? பரணி நட்சத்திரம் என்பது கேதுவுக்கு 2ஆம் தாரையாக தன தாரை என்று சொல்லப்பட்ட 2ஆம் தாரையில் வந்துடும். அப்போ முதல் காலபுருஷ முதல் நட்சத்திரத்துக்கே இது என்னவா ஆயிடுதுங்க? தனதாரையாக மாறிடுது, 2ஆம் தாரையாக மாறிடுது. அந்த பரணி சுட்டி காட்டக்கூடியது நெல்லிக்காய். இதுக்கு தான் அவ்வளோதான் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சுக்கரனுடைய வீடு, அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக கேதுவனுடைய 2ஆம் பாதமும் சுக்கரனுடைய வீடும் அங்கே கனெக்ட் ஆகுது. அதனால தான் தேவதன அம்சம் என்று சொல்லப்பட்டது. சுக்கரன் பரணி நட்சத்திரம் என்பது காலபுருஷனுக்கே அந்த இதுக்கே என்னங்க 2ஆம் தாரை. அதனால் பொதுவாக வாசலில் நெல்லிக்கனி வீட்டில் வளர்த்து வர்றது சிறப்பான யோகத்தை தருவதாக இருக்கிறது. அது அந்தந்த நட்சத்திரங்களுக்கு 2ஆம் தாரைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் காலபுருஷனுக்கு 2ஆம் தாரை, அஸ்வினிக்கு இது 2, அஸ்வினிக்கு. அந்த காரணத்தினாலே கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வதும், அந்த நெல்லிக்கனியை வைத்து படையல் செய்வதும், படைக்கப்பட்ட நெல்லிக்கனியை அப்படியே முழு நெல்லிக்கனியாக சாப்பிடலாம். அல்லது நெல்லிக்கனியை ஏதாவது சாதம் மாதிரி கலவை சாதம் செய்கிறாங்க இல்லையா, அப்போ நெல்லிக்காய் சாதம் இது போல் ஒரு நைவேத்தியத்தை செய்து எல்லா நாளும் செஞ்சிட்டு இருக்க முடியாது. அதனால் முழு நெல்லிக்காயை என்ன பண்ணிடணுங்க, நைவேத்தியமாக பண்ணி சாப்பிடணும். இந்த மாதிரி தொடர்ந்து 11 வாரங்கள் நெல்லிக்காயை சாதமாகவோ அல்லது முழு நெல்லிக்காயாகவோ தாயாரிடம் அந்த தாயாருடைய படத்திலே வைத்து நைவேத்தியம் செய்து தினமும் காலை வெள்ளிக்கிழமை காலை நேரங்களிலே அல்லது மாலை அந்தி சாயக்கூடிய நேரத்திலோ விளக்கேற்றி வைத்து வீட்டிலே ஒரு பூஜையை செய்து தாயாருக்கு நைவேத்தியம் செய்து அதை சாப்பிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய அந்த தரித்திர யோகம் என்பது நீங்குவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இது இந்த அதாவது உங்களால் பாராயணம் பண்ண முடிஞ்சால் நீங்களும் அந்த யூடியூப்பை போட்டுவிட்டு நீங்களும் என்ன பண்ணுங்கள், அது கூடவே படிச்சுட்டு வாங்க. இல்லை பின்னாடியே ரெசிடேஷன் பின்னாடியே சொல்லிட்டு வாங்க. உங்களால் முடியாதுன்னா யூடியூப் பின்னாடியே சொல்லிட்டு வாங்க. இல்லைன்னா புக்கை வச்சு படிங்க. ஏதோ ஒன்று. அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் என்பது ஒரு மிகச்சிறந்த தரித்திரத்தை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இந்த வாழ்வியலில் செய்து காட்டப்பட்டது. இதற்கு நிறைய சான்றுகள், சரித்திர சான்றுகள், வேதங்களிலே சான்றுகள் உண்டு. அதனால் இந்த ஆதிசங்கரால் அருளப்பட்ட கனகதாரா ஸ்தோத்திரம் தரித்திரத்தை நீக்கும் மிகச்சிறந்த பரிகாரம் என்று சொல்லி அனைவரும் நெல்லிக்காயை பயன்படுத்தி அதை அந்த தாயாருக்கு நைவேத்தியமாக கொடுத்து அதை உண்டு வரும்போது மிகச்சிறந்த அந்த தரித்திரத்தை நீக்கி செல்வத்தை கொடுப்பதாக அமைகிறது. முடிந்தவரை செய்து வாருங்கள். மிகச்சிறப்பான பலன்களை நீங்கள் அடைவது உறுதி. மனசில் நம்பிக்கை வச்சு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த மகாலட்சுமியுடைய கடாட்சம் நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே கிடைக்கும் என்பது உறுதி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.